Good morning students. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு 5 minutes ஷார்ட் வீடியோ தான் பார்க்க போறோம். அது எதை பேஸ் பண்ணி இருக்க போகுதுனா தமிழ்ல ஒரு நூல்வெளியை பேஸ் பண்ணி இருக்க போகுது. சரிங்களா? ஒரு நூல்வெளியை எடுத்துட்டு அதுல எந்தெந்த மாதிரி क्वेश्चंसலாம் கேட்கலாம் அப்படிங்கிறது. சோ நான் இன்னைக்கு என்ன டாபிக் எடுத்துர்க்கேன் அப்படினா வீட்டிற்கு ஒரு புத்தகசாலை. சோ இந்த டாபிக் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா 9th bookல இருக்கு. 9th book தமிழ்ல இருக்கு. சரிங்களா? சோ அது போறதுக்கு முன்னாடி ஒரு small parts one. சரிங்களா? The problem is not a problem, your reaction is the problem. சரிங்களா? புரியுதுங்களா? உங்களோட ப்ராப்ளம் ஒரு ப்ராப்ளமே கிடையாது. அதுக்கு நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்க அப்படிங்கறது தான் ஒரு ப்ராப்ளம். சரிங்களா? சோ எந்த ஒரு ப்ராப்ளமா இருந்தாலும் நம்மளோட பாதையை நோக்கி ஓடிட்டே இருப்போம். சரிங்களா? ஓகே. சோ இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு நூல்வெளி. சரிங்களா? இந்த வீட்டிற்கு ஒரு புத்தகசாலை. சரிங்களா? வீட்டிற்கு ஒரு புத்தகசாலை அப்படிங்கற துணை பாடத்தை பத்தி பார்க்க போறோம். சோ இதை எழுதுனது யாரு அப்படினு பாத்தீங்கன்னா பேரறிஞர் அண்ணா. சரிங்களா? சோ பேரறிஞர் அண்ணாவின் வானொலி உரை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. சரிங்களா? சோ இதுதான். சரிங்களா? சோ வீட்டிற்கு ஒரு புத்தகசாலை என்னும் இப்பகுதி பேரறிஞர் அண்ணாவின் வானொலி உரை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. சரிங்களா? சோ அடுத்து பாருங்க, இவர் தமிழிலும் ஆங்கிலத்திலும் மிகச்சிறந்த பேச்சாளர். யாரு? அறிஞர் அண்ணா. சோ அறிஞர் அண்ணா எந்தெந்த மொழிகள்ல சிறந்து விளங்கி இருக்காரு அப்படின்னா, சிறந்த பேச்சாளராக விளங்கி இருக்காரு அப்படின்னா தமிழிலும் ஆங்கிலத்திலும். சரிங்களா? ஓகே. அடுத்து எழுத்தாளரான அண்ணாவை தென்னகத்து பெருநாட்சா. சோ இது வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு क्वेश्चंस. தென்னகத்து பெருநாட்சா என அழைக்கப்படக்கூடியவர் யாரு? பேரறிஞர் அண்ணா. சரிங்களா? சோ அடுத்து பாருங்க, சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் முதல் இன்ப ஊழி வரை பல படைப்புகளை தந்தவர். சரிங்களா? சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் முதல் இன்ப ஒளி வரை பல படைப்புகளை தந்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா அண்ணா. சரிங்களா? சோ அவரது பல படைப்புகள் திரைப்படங்களாயின. சரிங்களா? சோ தம்முடைய திராவிட சீர்திருத்த கருத்துக்களை, சரிங்களா, திராவிட சீர்திருத்த கருத்துக்களை நாடகங்கள் திரைப்படங்கள் மூலமாக முதலில் பரப்பியவர் இவரே. சரிங்களா? சோ அண்ணா அப்படின்னாலே தெரியும், அவர் வந்துட்டு திமுகவை சேர்ந்தவர். சரிங்களா? சோ அவர் வந்துட்டு நாடகங்கள் திரைப்படங்கள் மூலம் தன்னோட சீர்திருத்த கருத்துக்களை வெளிப்படுத்தியிருக்காரு. சோ அப்படி வெளிப்படுத்தி வரல முதலில் யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா அறிஞர் அண்ணாவை நம்ம சூஸ் பண்ணணும். சரிங்களா? இவர் வந்துட்டு 1935 சென்னை பெத்தநாயக்கம்பேட்டை கோவிந்தநாயக்கன் பள்ளியில் ஆங்கில ஆசிரியராக. சரிங்களா? சோ நம்ம மேல பார்த்தோம், என்ன பார்த்தோம் பாத்தீங்கன்னா அறிஞர் அண்ணா எந்தெந்த மொழிகளில் சிறந்த பேச்சாளராக விளங்கினார் பாத்தீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க, தமிழிலும் ஆங்கிலத்திலும். சோ தமிழிலும் ஆங்கிலத்திலும் சிறந்து விளங்கியிருக்காரு. சரிங்களா? சோ ஆங்கில ஆசிரியராக எத்தனை ஆண்டு காலம் பணியாற்றி இருக்கார்? ஓராண்டு காலம். சரிங்களா? எத்தனை ஆண்டு காலம்? ஓராண்டு காலம். இது வந்துட்டு முக்கியம். எத்தனை ஆண்டு காலம் அப்படிங்கிறது கேட்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. எந்த இயர் அப்படிங்கிறது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 1935. சரிங்களா? சோ அடுத்து பாருங்க, இவர் எந்தெந்த இதழ்கள்ல வந்துட்டு ஆசிரியராக பணியாற்றி இருக்கார் அப்படிங்கிற ஒரு क्वेश्चंस கேட்கலாம். சரிங்களா? எந்தெந்த? ஹோம் ரூல், ஹோம்லேண்ட், நம் நாடு, திராவிட நாடு, மாலைமணி, காஞ்சி. சரிங்களா? சோ இந்த இதழ்கள்ல ஆசிரியரா, துணை ஆசிரியரா, பதிப்பாசிரியரா, சோ எல்லாமே நம்ம நோட் பண்ணிக்கணும். சரிங்களா? சோ அந்த ட்விஸ்ட் பண்ணி கூட क्वेश्चंस கேட்கலாம். சரிங்களா? சோ பாருங்க, ஹோம் ரூல், ஹோம்லேண்ட், நம் நாடு, திராவிட நாடு, மாலைமணி, காஞ்சி இந்த இதழ்கள்ல ஆசிரியராக பணியாற்றி இருக்காரு. யாரு கேட்டா அண்ணா. சரிங்களா? சோ எந்தெந்த இதழ்களில் துணை ஆசிரியராக இருந்திருக்காரு? சரிங்களா? இந்த क्वेश्चन பாருங்க, இதுல பாத்தீங்களா அது வந்துட்டு ஆசிரியர், இது வந்துட்டு துணை ஆசிரியர். சோ இதுல தான் क्वेश्चंस நம்ம வந்துட்டு ஒரு அவசரத்துல ஒரு எக்ஸைட்மெண்ட்ல क्वेश्चंस வந்துட்டு இதுதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு நம்ம போட்டுட்டு வந்துரும். சோ அந்த இடத்துல அவங்க கேட்டிருக்குது ஆசிரியர் இல்லாம துணை ஆசிரியர் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. சோ அப்பவே வந்துட்டு நமக்கு ஒரு 1.5 மார்க் கம்மியாயிரும். கிட்டத்தட்ட ஒரு 20,000-30,000 பீப்புள் வந்துட்டு நம்மள பின்னாடி தள்ளிடுவாங்க. சரிங்களா? நம்ம அட்டெண்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு क्वेश्चंसமே இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்ல. சரிங்களா? சோ ஒரு கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா அதை நம்ம ப்ராப்பரா ரீட் பண்ணணும். சரிங்களா? கேள்வியை வந்துட்டு ப்ராப்பரா ரீட் பண்ணி என்ன கேட்கறாங்க, அதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு கரெக்டான ஆப்ஷன்ஸ் இது வருமா அப்படிங்கிறத யோசித்து போடணும். சரிங்களா? ஸோ அந்த இடத்துல நேர மேலாண்மையும் முக்கியம் தான். ஸோ எவ்வளவுக்கு எவ்வளோ சீக்கிரமா கவனமா அந்த क्वेश्चन வந்துட்டு ஹேண்டில் பண்ணணும். சரிங்களா? சரி, ஓகே. துணை ஆசிரியராக எந்தெந்த இதில் இருந்திருக்காரு? குடியரசு விடுதலை. சரிங்களா? அந்த குடியரசு விடுதலை யாரோடது? பெரியாரோடது. சரிங்களா? குடியரசு விடுதலை யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா பெரியாரோடது. குடியரசு வந்துட்டு எப்போ ஆரம்பிச்சாங்க? 1925. சரிங்களா? 1925. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்க, முதலமைச்சராக
பொறுப்பை ஏற்றதும் இருமொழி சட்டத்தை உருவாக்கினார். சரிங்களா, இது முக்கியமானது. இருமொழி சட்டத்தை கொண்டு வந்தவர் யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா நம்ம அறிஞர் அண்ணா. சரிங்களா, ஸோ நீங்கள் வந்துட்டு எம்ஜிஆரை குறிச்சிடக்கூடாது, கருணாநிதி, ஜெயலலிதா குறிச்சிடக்கூடாது. சரிங்களா, நேருவை குறிச்சிடக்கூடாது. ஸோ இருமொழி சட்டத்தை கொண்டு வந்தவர் அல்லது உருவாக்கியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா அறிஞர் அண்ணாவை நம்ம குறிக்கணும். சரிங்களா, சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு என பெயர் மாற்றியவர். இது முக்கியமானது. தமிழ்நாடு என பெயர் மாற்றியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அறிஞர் அண்ணா. சரிங்களா, ஸோ இது வந்துட்டு ஒரு பேக்கேஜ் மாதிரி. சரிங்களா, ஒரு கண்டென்ட். சரிங்களா, இந்த நூல்வெளியிலேருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க கேள்வி. சரிங்களா, கேள்வி நம்பர் 1 என்ன கேட்குறாங்க? வீட்டிற்கு ஒரு புத்தகசாலை என்னும் பகுதி அண்ணாவின் டேஸ் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொஞ்சம் ட்விஸ்டடாக கேட்டிருக்காங்க பாருங்க. சரிங்களா, வீட்டிற்கு ஒரு புத்தகசாலை என்னும் புத்தகசாலை இயற்றியவர் யாருன்னு கேட்டால் நீங்கள் அறிஞர் அண்ணா அப்படிங்கிறது ஈஸியாக குறிச்சிடலாம். ஆனால் எந்த தொகுப்பில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வானொலி உரை. சரிங்களா, வானொலி உரை தொகுப்பில் தான் இது இடம்பெற்றிருக்கு. சரிங்களா, 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு வானொலி உரையா, தொலைக்காட்சி உரையா, இல்லை மேடை பேச்சலா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டாங்க அப்படின்னா நம்ம குறிக்க வேண்டியது வானொலி உரை. சரிங்களா, ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. அறிஞர் அண்ணா எந்தெந்த மொழிகளில் சிறந்த பேச்சாளராக விளங்கினார்? நம்ம மேலே பார்த்தோம். சரிங்களா, ஸோ எந்தெந்த மொழி? தமிழ், ஆங்கிலம். சரிங்களா, தமிழ், ஆங்கிலம் இரு மொழிகளில் தான் சிறந்த பேச்சாளராக விளங்கியிருக்கார். சரிங்களா, அடுத்து சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் என்னும் படைப்பை உருவாக்கியவர். சரிங்களா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரிங்களா, கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. இது வந்துட்டு ஒரு முக்கியமான கொஸ்டின். சரிங்களா, சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் யாருன்னா அறிஞர் அண்ணா. அறிஞர் அண்ணா தான். சரிங்களா, ஸோ அடுத்து பாருங்க. தனது திராவிட சீர்திருத்த கருத்துக்களை நாடகங்கள், திரைப்படங்கள் மூலமாக முதலில் பரப்பியவர். சரிங்களா, முதலில் பரப்பியவர். எம்ஜிஆரும் பரப்பியிருப்பாரு. ஆனா முதலில் பரப்பியவர் யாருன்னு கேட்டா நம்ம குறிக்க வேண்டியது அண்ணாவை. சரிங்களா, ஸோ அடுத்து பாருங்க. அண்ணா அவர்கள் கோவிந்த நாயக்கன் பள்ளியில் ஆங்கிலேயர் ஆசிரியராக பணியாற்றிய காலம் கேட்பாங்க. சரிங்களா, ஸோ அவர் ஆங்கிலேயர் ஆசிரியராக இருந்திருக்காரு அப்படிங்கிறத நிறைய பேர் நோட் பண்ணுவாங்க. அவர் எத்தனை ஆண்டு காலம் பணியாற்றுகிறார் அப்படிங்கிற நுணுக்கமாக படித்தாதான் நம்ம வந்துட்டு எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் அதை அட்டன் பண்ண முடியும். சரிங்களா, ஸோ ஓராண்டு காலம். சரிங்களா, எப்போ? 1935. சரிங்களா, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் பாருங்க. அண்ணா அவர்கள் துணை ஆசிரியராக பணியாற்றிய இதழ்கள். சரிங்களா, இப்போ நம்ம மேலே பார்த்தோம் என்னென்ன இதழ்கள்? குடியரசு, விடுதலை. சரிங்க, சார் அடுத்து பாருங்க. இருமொழி சட்டத்தை உருவாக்கியவர் யாரு? அறிஞர் அண்ணா. சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு என பெயர் மாற்றியவர் அறிஞர் அண்ணா. சரிங்களா, ஸோ நம்ம ஒரு டாபிக் எடுத்து இப்படி ஒரு நூல்வெளி எடுத்து, சரிங்களா, இப்படி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா, சரிங்களா, இப்படி கேட்குறாங்க, இப்படி ஒரு கண்டென்ட்டாக இருக்குது, அதுலேருந்து நம்ம வந்துட்டு எப்படி கொஸ்டின்ஸ் கிரியேட் பண்ணலாம், இல்லை ஒரு கொஸ்டின்ஸ் எடுக்கிறவங்க மைண்ட் செட்லேருந்து நம்ம யோசித்து பார்க்கணும் எப்படியாவது கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படிங்கிறது. ஸோ அப்படி இருந்தால் தான் இந்த டிஎன்பிஎஸ்சி ஃபீல்டில் வந்துட்டு கொஞ்சம் பாசிபிள் நம்ம வேலைக்கு போகிறது. சரிங்களா, ஸோ ஓகே, தேங்க்யூ. சரிங்களா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.